அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கிருபையாலும் அவரை மட்டுமே நாம் நம்முடைய இரட்சகராக கடவுளாக அடையாளம் கண்டு அவருடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும் இதை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அங்கனம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் என்ன செய்கிறோம், தொடர்ச்சியாக ஒரு சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நாம் குர்ஆனில் 74 அத்தியாயம் அல் முதத்தீர், மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு ஒரு தலைப்புள்ள ஒரு சூறாவில் கிட்டத்தட்ட நாம் ஒரு 48 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். சில தொடர்ச்சியாக சில வசனம் இருக்குது, அதை பார்த்து முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் வளமான வார்த்தைகளாக இருக்குது. இந்த சூறாவை நம்ம திரும்ப நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பேசும்போது வெவ்வேறு சரியான வழிகாட்டுதலை காட்டக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக நாம் இந்த 74 அத்தியாயம் மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த 19 என்ற அற்புதத்தை வெளிப்படுத்தி இந்த சூறாவின் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதில் சென்ற வாரம் அந்த அற்புதத்தினுடைய தன்மைகளை, அதன் மீது 19 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யும், நம்பிக்கையாளர்களை நம்ம மறுப்பவங்களை குழப்பத்தில் ஆழ்த்துங்கிறத பற்றியும், விசுவாசம் கொண்டவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றியும், யூத கிறிஸ்தவர்கள் அவனுமே நம்பிக்கை கொண்டவங்களுடைய இதயங்களில் உள்ள சந்தேகங்களை, அடிச்சோடுகளை, அனைத்து சோடுகளையும் நீக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்படியே அல்லாஹ் ஒரு சத்திய பிரமாணம் செய்து இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் சொல்லி வெளிப்படுத்துகிறாரு. அந்த வரிசையில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய நிலைமைகள்லாம் பார்த்தோம். அவங்க நரகவாசியாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, தொழக்கூடியலாம் இல்லாமல், தொழுவங்களா இல்லை, அவங்க ஏழைகளுக்கு உணவளிக்கலை, மூடத்தனமான தவறுகள் செய்யக்கூடியவங்களோட மூடத்தனமான தவறு செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். தீர்ப்பு நாளின் மீது முக்கியமாக அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதையும் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அப்புறம் நரகத்தை அடைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு உறுதிப்பாடு வந்துவிட்டு இப்பொழுது வரை நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது கடைசியாக பரிந்துரையாளருடைய பரிந்துரை எதுவும் பயனளிக்காதுங்கிறதையும் எல்லாம் நமக்கு 47 சொல்கிறாரு. தொடர்ச்சியாக 49 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன் அவர்கள் இந்த நினைவூட்டலின்பால் இவ்வளோ வெறுப்பு கொண்டுலாம் இருக்கின்றனர் அப்படின்னு கேட்குறார். குர்ஆன் உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்குது. எல்லாராலையுமே அறியப்பட்ட ஒன்றா இருக்குது, எல்லாராலையுமே போற்றப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. ஆனால் அதன்பால் என்ன பார்க்குறோன்னா வெறுப்பு கொண்டுலாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அவர்கள் இந்த நினைவூட்டலின்பால் இவ்வளோ வெறுப்பு கொண்டுகளாக இருக்கின்றனர். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ட்ரெயினில் ஒருத்தர் ரயிலில் பயணிக்கிறாரு, அவர் குர்ஆனை அதை வச்சு படிச்சுட்டு இருக்கிறார். ஒரு தனி நபராக இருக்கிறார், ஒரு இமாம் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. அவரை சூழ்ந்து பல பேர், நீ ட்ரெயினில் எப்படி குர்ஆனை படிக்கலாம் அப்படின்னு ஒரு அராஜகம். எதுவுமே சட்டமே கிடையாது, அவங்கவுங்க சுதந்திரம், யாரும் எதையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அங்கே என்ன மிகைக்குதுன்னா, ஒருத்தனை சுற்றி நிறைய பேர் இருக்கிறான், அராஜகக்காரங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள ஒரு வயசுன்னு கூட பார்க்காம பெரியவங்கள தாக்குறாங்க. இப்படி நடக்குது. அப்போது அவங்களுக்கு இந்த குர்ஆன் மீது அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, ஏன் அவர்கள் இவ்வளோ வெறுப்புற்ற இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி அல்லாஹ் கேட்குறார். அவர்கள் இந்த நினைவூட்டலின்பால் இவ்வளோ வெறுப்பூற்றலாக இருக்கின்றனர். இன்னும் சொல்லப்போனால் விரைந்தோடும் வரி குதிரையிலே போல், எவ்வளோ வேகமாக அதை சொன்னாலே, குர்ஆனுடைய வாசகங்களை பற்றி பேசினாலே விரைந்தோடும் வரி குதிரையை போல் அவங்க நடந்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிங்கத்திடமிருந்து விரண்டோடக்கூடியவளை போல். சிங்கங்கிறது நமக்கு தெரியும், காட்டு விலங்கு, காட்டு அரசன்.
அதை நம்ம பார்த்தா நம்ம என்ன செய்வோம், பயங்கரமாக பயப்படுவோம். ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்து ரசிக்க முடியுமே தவிர, திறந்த வழியில் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அருகில் கிட்டக்க போக மாட்டோம். அவ்வளோ அச்சப்படுவோம் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அந்த மாதிரியான மிருகங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்படி சிங்கத்திட்டேருந்து எப்படி விரண்டு ஓடுவான் ஒருத்தன் தப்பிப்பதற்கு, அப்படி அவன் விரண்டு ஓடுறான். எதன்பால் இந்த வேதத்தை விட்டு விரண்டு ஓடக்கூடியதான் இருக்கிறான். உலகத்தில் வேகமாக ஓடக்கூடியது குதிரை நம்ம சொல்கிறோம். குதிரையிலே வரி குதிரை அல்ல மென்ஷன் பண்ணி சொல்கிறார், அது இன்னும் வேகமாக ஓடும் போல். ஸோ அதே போல் இவன் நடந்துக்கிறான்னு சொல்கிறார். ஏன் அவர்கள் இவ்வளோ வெறுப்புற்றுள்ளாக நினைவூட்டலின்பால் இவ்வளோ வெறுப்பு கொண்டு இருக்கின்றனர், இந்த மாதிரி ஏன் வேகமாக செயல்படுறாங்க அப்படின்னா, அவர்களில் ஒவ்வொருவனும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை பெற விரும்புகின்றானா அப்படின்னு கேட்குறார். வேதம் பொதுவான ஒன்றா இருக்குது, அவன் என்ன இந்த மாதிரி எதிர்பார்க்குறானாங்கிறது நல்லா ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்படிலாம் எதிர்பார்க்குறான் போல தெரியுது தனக்கு தெரியாங்க. உண்மையில் இது ஒரு நினைவூட்டல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குரானை பொறுத்த வரைக்கும் நினைவூட்டல், கடவுளை நினைவூட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. நாம் எப்படி வாழணும், நமக்கு என்ன வழிகாட்டுதல் இதில் இருக்குது, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. அறிவுரையை சொல்லக்கூடியதாக இருக்குது, போதனையை சொல்லக்கூடியதாக இருக்குது, உபதேசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. தொடர்ச்சியாக நமக்கு எத்தனை முறை படித்தாலும் நினைவூட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. நாம் ஒவ்வொரு சமயத்திலையும் மறந்து பாவத்தின்பால் வீழக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்மளை சாத்தான் என்ன செய்கிறான், தொடர்ச்சியாக நம்மளோடு இருந்து பயணிச்சுக்கிட்டு நம்மளை நரகத்தின்பால் வழிநடத்துவதற்கு அவன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த நினைவூட்டல் திரும்ப திரும்ப தேவைப்பட்டே இருக்குது. கடவுளின் பக்கம் ஏன்னா திகிர் செய்கிறோம், செய்தே இருக்கும்போது திரும்ப வேறு சிந்தனை வந்துடுது. அப்புறம் அதை விட்டு போய்ட்றோம் இல்லையா. சாதாரணமாக இருக்கும் பொழுதோ, ஒரு தூங்கக்கூடிய நிலையிலையோ, ஒரு படுக்கும் பொழுதோ எல்லாம் நினைப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம திகிர் செய்ய ஆரம்பிச்சு தான் தெரியும் திரும்ப ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் எப்படி நினச்சது, நம்மளை சாத்தா எழுத்து அங்கே போகிறோம், திரும்ப நம்ம சுதாரிக்கிறோம் டக்குன்னு. ஆகா என்னடா இங்கே போய்ட்டோம், நம்ம வா திரும்ப வா அப்படி இங்கே திரும்பி அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் நானும் இங்கே நம்ம தொடர்ச்சி என்ன செய்கிறோம், அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படி நம்மளை என்ன செய்யறோம், சாத்தா நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய அறிவை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய மனங்களை, நம்முடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அவன்பால் என்ன செய்கிறான், நரகத்திற்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நமக்கு இந்த நினைவூட்டல் நமக்கு என்னவாக இருக்குது, பயனுள்ள ஒன்றா இருக்குது. நினைவூட்டலாக இருக்குது, ஒரு நினைவூட்டல் உன்னுடைய ஆன்மாவை நீ காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு நினைவூட்டல் தான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புவர்களுக்காக உள்ள ஒரு நினைவூட்டல். நம்ம ஆன்மாவை காப்பாற்றிக்கிறணும், நாம் மறுமையில் எப்படி வெற்றி பெறணும், மறுமையில் நாம் நரகத்தை அடைஞ்சிடக்கூடாது, அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, எந்த செய்தியும் அங்கே வராது. அதாவது நெருக்கமான இடத்துல இறுக்கமாக கட்டி போடப்படும் அப்படின்லாம் பல வகையாக வர்ணிக்கப்படுது குரானில் இல்லையா. இதா ராத்துகு மின் மக்கானின் வைதீன் சமி உலகா தகையித ஓ சஃபீரா வைதா உல்கு மின்ஹா மக்கானன் தையிக்க முக்கர்ரீன தாவ குணலிக்க சுபூரா அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறார். நெருக்கமான இடத்துல இறுக்கமாக கட்டி போடப்படும் அப்படின்னு படிக்கிறோம். அப்படி ஒரு துன்பகரமான வாழ்க்கையில் நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறோம், இங்கே நம்ம பாடுபடுறோம். ஆக கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புவர்களுக்காகனா நாம் அதை கவனத்தில் வச்சுருக்கிறோம். சொர்க்கத்தை அடையணும், அல்லாவுடைய மீட்சியை நாம் அடையணும், அல்ல நம்ம மீட்சியை வழங்கணும், நாம் வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற கவனத்தில் வச்சுக்கிறதுனால தான் நாம் இந்த வேதத்தின்பால் நாம் இருக்கிறோம். ஆக உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புவர்களுக்காக. அதாவது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரல்ல, கட்டுப்பாடு இல்லை, அது கம்பல்சரி கிடையாது, நிர்பந்தம் இல்லை மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும். அது நம்ம அல் பக்ராலே பார்க்குறோம், மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, ஃப்ரீடமாக இருக்குது. நீ விரும்பினா அந்த பாதையில் வரலாம், விரும்பலாம் இருந்துக்கிறலாம். எல்லாம் ஒன்று ஆன்மான் சம்மந்தப்பட்ட லாப நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அல்ல சொல்கிறார். கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்களுக்காக உண்மையில் இது நினைவூட்டலாகும். இந்த நினைவூட்டல் திரும்ப திரும்ப படிச்சுட்டு தான் எனக்கு நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், ஆனால் நிறைய மறந்துடுவோம். அல்லாவுக்கு நம்ம நிறைய நன்றி நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது, நம்ம வளமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடைக்கணும். அதுக்கு அல்ல ஒரு சூட்சுமத்தை சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நான் வழங்குவேன்னு சொல்கிறார். நம்ம நன்றி செலுத்தி அதை வழங்கப்படுவதை பெற்றுக்கொள்ளலாமே. ஏன் நம்ம அதை அசட்டியாக இருக்கிறோம், ஏன் பொடுப்பாக்காக இருக்கிறோம், ஏன் நன்றி செலுத்துவதில் குறைபாடாக இருக்கிறோம்? ஏன்னா நம்ம அந்த நினைவூட்டலேருந்து நம்ம தவறி போய்டுறோம். திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் மட்டும் நம்ம வாய் முணுமுணுக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், தூரமாக போய்டுறோம். ஆக கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்களுக்காக உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும். இந்த நினைவூட்டலை யார் சொன்னாலும் சரி, நாம் கேட்கும் பொழுதும், நாம் படிக்கும் பொழுதும், நாம் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதும் இந்த நினைவூட்டல் நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ அதன் மூலம் நம்ம அல்லாஹ்வை என்ன செய்கிறோம், நினைவு கூறுறோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவர்கிட்ட பிரார்த்திப்போம், அவரை சார்ந்து இருப்போம். அதனால் நம்ம நிறைய மகிழ்ச்சி அடைகிறோம். ஆக
அதை நினைவூட்டல் நமக்கு என்னவாக இருக்குதுன்னா பயனுள்ள ஒன்றா இருக்குதுங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து கடவுளின் நாட்டத்துக்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாதுங்கிறார். கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்ன வேணும் அப்படின்னா கடவுளின் நாட்டம் வேணுங்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது அப்படிங்கிறார். நாமளே விரும்பினா மட்டும் அதெல்லாம் அடைஞ்சிட முடியாது, கடவுள் நாடணுங்கிறார். அப்போ அதுக்கும் பிரார்த்தனை நம்ம செய்யணும். அவருடைய பாதையில் பயணிப்பதற்கு, அவருடைய பாதையில் இருப்பதற்கு, அவரை வழிபடுவதற்கு, அவர் நினைப்பதற்கு, அவரை தியானம் செய்வதற்கு எல்லாத்துக்குமே பிரார்த்தனை தான். கடவுளின் நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. அவர்தான் நன்னெறியின் மூலாதாரமானவர். எந்த ஒரு நன்னெறியின் மூலாதாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. நாமளும் என்ன செய்ய முடியாது, செஞ்சிட முடியாது. எந்த ஒரு நன்னெறி நம்ம செய்ய போகிறதா இருந்தாலும் அதுக்கு மூலாதாரமாக அவர் தான் இருக்கிறார். அவர் நம்ம கைடு பண்ணால் தான், அவர் அனுமதித்தா தான் நாம் அதிலே செய்ய முடியும். தான தர்மங்கள் செய்கிறோம், ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம், நல்லது செய்கிறோம். இதெல்லாம் எப்படி நாமளே செய்கிறோமானா இல்லை, நமக்கு அவர் வழிகாட்டுறார், அனுமதிக்கிறார் செய்வதற்கு. வாய்ப்பு இருக்கணும்ல. வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு சாப்பாடு தரலான்னு ஒரு நம்ம ஒரு நன்னெறியை பராமரிச்சிட்ருக்கிறோம். இந்த நோன்பு காலம் வந்துருச்சு, நமக்கு தடையாக போச்சு. அதுக்கு நோன்பு காலத்தில் சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ அந்த சமயத்தில் அது தடைப்படுது இல்லை. அப்போ அங்கே எல்லாம் நாட்டம் இருக்குன்னு அந்த இடத்துல நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஏழைக்கு உணவளிக்க முடியுமே தவிர, ஏழைக்கு உணவளிக்கிறதே எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது. ஆக அவர் நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. அவர்தான் நன்னெறியின் மூலாதாரமாக இருக்கின்றார். அவர்தான் மன்னிப்பின் மூலாதாரமாக இருக்கின்றார். நன்னெறியின் மூலாதாரம் அவர்தான். நன்மை செய்வதற்கு அவர்தான் மன்னிப்பின் மூலாதாரமாக இருக்கின்றார். அவர்தான் மன்னிக்கின்ற ஒருவர், அதனுடைய மூலாதாரமாக இருக்கிறார். எப்படி சொல்கிறதுன்னா, மன்னிப்பின் மூலாதாரம் அவர் மட்டும்தான், அவரை தவிர யாருமே கிடையாது. மனிதருக்கு மனிதர் நாம் என்ன செய்கிறோம், சில தீங்குகளை செஞ்சுருப்போம். அந்த தீங்கை வந்து நம்ம ரொம்ப காலத்துக்கு பின்னால் நம்ம வந்து உணர்வோம். அதை ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஒரு கடன் வாங்கியிருப்போம். சின்ன பிள்ளையாக வந்து சாமான் ஐசு ஈசு அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தில் அதெல்லாம் அந்த சமயத்தில் நமக்கு புத்தி தெளிவாக இருக்காது. நம்ம ஏமாத்துற நோக்கத்திலேயே இருந்திருப்போம். பல காலம் கடந்து இன்றைக்கி நம்ம வளமாக இருக்கும் பொழுது இன்றைக்கி அவனை தேடுவோம். நம்ம கடன் பட்டோமே, கடன் சொன்னோமே, கொடுக்கலையே, ஏமாத்தினோமே, நீ கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க காலம் முடிஞ்சு போயிருக்கும். அவன் நம்ம பார்க்க முடியாது, அடைய முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நம்ம மன்னிப்பு பெறுறதுன்னா அதுதான் அல்லாஹ் தான் அதனுடைய மன்னிப்பு மூலதாரமாக இருக்கிறார். நாம் உண்மையிலேயே அதை உணர்ந்துட்டோம், வருத்தப்பட்டோம், திருந்திட்டோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல. அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவோம். ஏன்னா அவர் தான் மூலதாரம் இருக்கிறார். இப்போது மனிதனுக்கு செய்த மனிதனுடைய தவறு அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் அப்படி ஒரு கோட்பாடு ஒன்று சொல்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் ஒரு இல்லாத ஒன்று சொல்கிறாங்க. அது அப்படியான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மன்னிக்கக்கூடிய ஒருத்தன் நம்மளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான், என்ன செய்ய முடியும்? நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒன்று தன்னுடைய தவறை உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன செய்யணும், மன்னிப்பை தாண்டி என்ன செய்யணும் கேட்டான்னா அதுக்கு தீர்வு சொல்லணும்ல. நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா அவனுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, நான் மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போகணும் அவன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இதுவாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளதாக இருக்கும். ஒருத்தர் வருந்தி திருந்திட்டா என்ன செய்கிறாரல்ல, அவனுடைய பாவத்தையே நன்மையின் வரவலாக மாற்றுவேனுங்கிறார். எந்த அளவுக்கு அதிகமான கொடூரமான பெரிய கொலை குற்றம் விபச்சாரம் போன்ற பெரும்பாவம் செய்திருந்தாலும் எந்த அளவுக்கு பெரிய பாவமோ அந்த அளவுக்கு நன்மையின் வரவலாக மாற்றுவேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ரட்சகர் கருணையாளர். ஆனால் அவனுடைய அடிமையாக இருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான், நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடியவன், நம்மளை எதிர்த்து நடந்தவன் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறான். அப்போ இங்கே மன்னிப்பின் மூலாதாரமாக கடவுள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கணும்ல. நாம் மன்னிக்கலாம் கடவுள் மன்னிச்சிடுவாருப்பா நினைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான நினைவுகளை இல்லை. ஆக அவர் தான் மன்னிப்பின் மூலாதாரம்னா மனிதனுக்கு மனிதன் செஞ்ச பாவத்திற்கு மனிதன் மன்னிக்காதவரை கடவுள் மன்னிக்க மாட்டாங்கிற கோட்பாடு தவறானது அப்படிங்கிறத இந்த ஒரு வரியில் இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இப்படி அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறாரு, தன்மையை நமக்கு சொல்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறணும். இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்னென்னா இந்த குரான் தான் நமக்கு மூலாதாரம். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வழிகாட்டுதல். வந்தவன் போனவன் அவங்க சொன்னதெல்லாம் இஸ்லாம் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் பரப்பப்படுது இஸ்லாம்னா என்ன அப்படின்ட்டு. அது இல்லை இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ் சொன்னது, தூதர் மூலமாக சொன்னது, இந்த வேதத்தில் சொன்னது, குரானில் உள்ளது. ஒரு சின்ன வார்த்தையிலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மன்னிப்பின் மூலாதாரம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் விடை காண்றோம் நம்ம அதில். அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இந்த குரான் இருக்குது. தொடர்ச்சியாக நாம் இந்த சூரா 56 முடியுது. தொடர்ச்சியாக நாம் சூரா அடுத்த இதுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு சூரா 73 பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ்
தனித்தவராகவும் ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை, நம் அருகில் இருப்பவரை, நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் புகழ்வதற்காக, இங்கே நாம் அவரை துதிப்பதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அரிய பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை பாக்கியவான்களாக நம்மை கௌரவித்திருக்கின்றார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. தொடர்ச்சியாக சூரா 73 அங்கி அணிந்தவர் அல் முஸம்மில் அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள ஒரு சூறா. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அல்லாஹ் எத்தகையவர்னு சொன்னால் அர்-ரஹ்மான அர்-ரஹீமாக இருக்கின்றார். தொடர்ச்சி நாம் அதை அனுபவிச்சுட்ருக்கிறோங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், பேசிகிட்ருக்கிறோம். இந்த சூறாவுடைய துவக்கம் முதல் வசனம், அங்கி அணிந்தவரே உம்மைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கி அணிந்தவரே உம்மைத்தான். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஆடை அணிஞ்சிருக்கிறோம். பழங்காலத்தில் இருந்து ஆடை கலாச்சாரங்கிறது, ஒரு ஆடை இல்லாத காலத்தில் கூட ஒரு காட்டுவாசி கூட தன்னுடைய அவயங்களை இலைதலை கொண்டு மறைக்கிறானா இல்லையா, அது ஒரு ஆடையை அவனை பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். இயல்பாக நமக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு, இப்படி தான் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே ஒரு தூதரை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. அங்கி அணிந்தவரே உம்மைத்தான் ஒரு அழைச்சி கூப்பிட்டு சொல்கிறார். இப்போதைக்கு உள்ள விஷயம் இது, நமக்கு அறிஞ்ச விஷயம். இன்னும் வருங்காலத்தில் வேறு மாதிரி கூட வரலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அங்கி அணிந்தவரே அப்படின்னு கூப்பிடார். ஆடை அணிந்த ஒருத்தரை, நபியை, தூதரை அழைத்து சொல்கிறாரு. அரிதாக தவிர்த்து இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக அப்படிங்கிறார். அரிதாக தவிர்த்து இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக. இரவு நேரங்களில் தியானிக்கிறத பற்றி அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், பிரத்யேகமாக சொல்கிறாரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறார். நாம் அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம், ஆனால் சொற்பமாக செய்கிறோம். ரொம்பலாம் அதில் ஈடுபாடாக இல்லாமல் சொற்பமாக இருக்கிறோம். அதை எவ்வளோ பெருசாக செய்யணுங்கிறதையும் நமக்கு எல்லாம் தொடர்ச்சியாக இந்த சூறாவினுடைய கடைசியில் சொல்லுவார். பாப்பா இன்ஷா அல்லாஹ். அரிதாகவே தவிர்த்துன்னா டெய்லி செய்யணும். எப்போது ரேராக மிஸ் பண்ணிக்கும். உன்னால் முடியலை, உடம்பு சரியில்லை, நம்மளால் சுய சிந்தனை இல்லை, ரொம்ப இயலாமல் இருக்கிறோம், பேசக்கூட முடியலை அப்படின்னா நம்மளால் அதை தவிர்த்துக்கூடிய நாளாக இருக்கும். சாதாரணமாக சராசரி இயங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு கடமையும் அல்ல சொல்கிறார். அரிதாக எப்போது ரேராக சில நாளில் மறந்தே போயிடும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு காட்சி, எல்லாம் நண்பரோடு சேர்ந்து இருப்போம். இந்த மாதிரி சமயங்களில் சராசரி இல்லாத அந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் ஃபேக்ட்ரி, கடவுள் சாதனம் தான் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி நாள் நம்ம அப்படியே அந்த நேரங்கள்லாம் விவரமாக அமையும் பொழுது அந்த நாள் பாஸ் ஆகிடும். அப்போது அந்த மாதிரி சமயத்தால் எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கு அவருக்கு குற்றம் பிடிக்கலை. எப்படி ஐங்கால தொழுகைக்கு நமக்கு எக்ஸப்ஷன் கிடையாது. அதில் நீ அரிதாக தேய்த்துன்னு சொல்லலை. தியானிக்கிறதுக்கு தான் நமக்கு சொல்கிறார். அல்ல எதுக்கு சொல்கிறார், அது அதுக்கு தான் பயன்படுத்த முடியும். எப்போது நீ அரிதாக தவிர்த்துக்கோ அப்படின்னா தொழுகை அப்படி செஞ்சுக்கலாமா ஒரு கேள்வி வரக்கூடாது. மரணம் வரைக்கும் நம்ம செய்யணும். நம்ம இயலும் பொழுதெல்லாம் செய்யணும். அதை உயிர் உள்ள வரைக்கும் செய்யணும். அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. உனக்கு உடல் ஊனமாக இருக்குது, எனக்கு பார்வை தெரியலை, எனக்கு பாங்க சொல்கிறது காது கேட்கலை, அப்படிலாம் ஒரு இது கிடையாது. என்ன முடியுமோ படுத்து கிடக்கிறியா, படுத்துக்கணும் செய். உன்னால் இயங்க முடியல கண்ணால் செய். உன் கண் இமைங்கிறது இருக்குது இல்லை, அது கடைசியான ஒரு துடிப்பு வரைக்கும் இருக்கும். அது கண்ணை மூடுற வரைக்கும் அதை கொண்டாவது செய்யணுமே தவிர தொழுகை என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாத ஒன்று அந்த தொழுகையை பொறுத்தவரைக்கும். ஆனால் இங்கே தியானத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அரிதாக தவிர்த்து எப்போது ரேராக தவிர்த்துக்கொள். பெரும்பாலும் இரவில் என்ன செய்யணும், இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக. எப்படி செய்யணும், அந்த இரவில் அதன் பாதி செய்யுங்க அப்படிங்கிறார். இரவில் பாதியில் என்ன, 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னா திரும்ப 6 மணிக்கு உதயம் ஆகுது. அப்போ அந்த நேரம் 12 to 12, 6 to 6, 12 மணி நேரம், அதான் இரவு நேரம். அந்த இரவில் பாதி அப்படிங்கிறது 6 hours, 6 மணி நேரம் இன்னும் எடுத்துக்கணும். அதை இரவில் பாதி இன்னும் பர்ஃபெக்டாக செய்கிறதா இன்னும் செய்யலாம். ஒரு அந்தி சாஞ்சி செவ்வானம் இருக்குது, செவ்வானம் மறைஞ்சதுக்கப்புறம் தான் இரவு தொடங்குதுன்னு கணக்கு இருக்குது. அதில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அந்த 12 hours இல்லை 11 hours தான் அப்படி வச்சா கூட 5.5 மணி நேரம் நம்ம செய்யணும். இப்படி பாதி நேரம் அல்லது ஒரு சற்று குறைவாக அந்த பாதியிலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க. 5.5 மணி நேரமாக ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சிக்கிறீங்க, ஒரு 1 hour குறைச்சிக்கிறீங்க, 4.5 மணி நேரம் தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியமில்லாத நல்லா சொல்ல மாட்டார். முதல்ல நாம் தான் சாத்தியெல்லாம் ஆக்கி வச்சுருக்கிறோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெவ்வேறு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறோமே தவிர இது சாத்தியமாகிற கேள்வியெல்லாம் சாத்தான் சொல்கிறது தான். அல்லாஹ் சொல்லுவார் இதை செய் அப்படின்னா முடியாத சொல்லுவாரா நம்மள்கிட்ட? நமக்கு என்ன முடியுமோ அதுதான் அல்லாஹ் சொல்லுவார். ஆனால்
இந்த மாதிரி கேள்வி உதயமாகிறதெல்லாம் சாத்தானுடைய சைட்லேருந்து வருது. இதில் எப்படி சாத்தியமாகும்? இரவு முழுக்க எப்படி தூங்காமல் செய்கிறது? அவன் அரிதாக தான் தூங்குன்னு சொல்கிறாரல்ல, ரொம்ப தூங்க மாட்டாங்கன்றாரு. தூக்கம் தேவைப்படாது நம்மளுக்கு. நம்முடைய நிலைகள் அதெல்லாம் சொல்கிறாரு. நின்ற நிலையில், ருக்குவில், சஜிதாவில் நம்ம செய்யலாம். சஜிதாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கணக்கு இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வெறும் 4 நிமிஷம் சஜிதாவில் இருந்தாலே அந்த பொசிஷன் 8 மணி நேரத்துக்கு தூங்கியதுக்கு சமம்னு சொல்லப்படுது. விஞ்ஞானத்தில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சஜிதா பொசிஷனில் எவன் ஒருத்தன் 4 நிமிஷம் இருக்கிறானோ 8 ஹவர் தூக்கம் போதுமானதுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம தூக்கமே படாதுங்கிறத நல்லா அங்கே சொல்கிறாரு. அதிக நேரம் தியானம் பண்ணு அப்படின்னா அப்போ எப்படி தூங்குறதுன்னு கேள்வி வராதில்ல. நீ இதை செஞ்சால் அது தேவைப்படாது. அதையும் அனுபவிச்சுக்கிறோம். நம்ம எப்படி அனுபவிச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு லைலத்துல் கத்ர் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதில் இரவில் மகரிப் ஆரம்பித்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய பதில் நம்ம இருக்கிறோம். விடிய என்ன செய்கிறோம்? முழிச்சிருக்கிறோம். அங்கே அல்லாஹ் தியானம் பண்ணுறோம், திக்ர் செய்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், கடவுள் சார்ந்து முழுக்க இருக்கிறோம். இருந்து அன்றைக்கி அதிகாலை திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஜ்ர் முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப நம்முடைய லேசான ஒரு தூக்கத்தோடு மாமூல் வேலைக்கு நம்ம போயிடுறோமா இல்லையா? எதுதான் டைம்னஸ் தெரியுதா? இரவு முழுக்க முழிச்சிருந்தோமே. அப்போ அந்த முழிப்பினுடைய தாக்கம் நமக்கு பகலில் இருக்கணும்ல, இருக்குதா அப்படின்னா இல்லை. அந்த வேலை சராசரியாக செய்கிறோம். எப்படி செய்ய முடிஞ்சது? வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம இந்த பயிற்சி எடுத்துருக்கிறோம், இந்த பயிற்சியை பார்த்துருக்குறோம், அதை நம்ம அனுபவிக்கிறோம். அப்புறம் தூக்கம் தேவைப்படலைங்கிறது தெரியுதா நம்மளுக்கு? அதுதான் அல்ல அங்கே சொல்கிறார். அரிதாகத்தான் அவங்க தூங்குவாங்க, சொற்பமாக தூங்குவாங்க, அதிக நேரம் தூங்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைகள்லாம் நம்மளுக்கு அந்த தூக்கத்தை டேலி பண்ணிவிடும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதை தான் நல்லா சொல்லும்போது அதன் பாதி அல்லது ஒரு சற்று குறைவாக அப்படிங்கிறார். 6 மணி நேரம் பண்ணு, 5.5 மணி நேரம் பண்ணு, இல்லையா கொஞ்சம் குறைவாக பண்ணு சொல்லிட்டு திருப்பி அல்லது ஒரு சற்று அதிகமாக மேலும் அல்லது கொஞ்சம் அதிகமாகும் கணக்கே கிடையாது. எல்லாம் நம்மளுடைய வசதி தான் நல்லா சொல்கிறார். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் விட்டுருக்கிறார், சுதந்திரம் விட்டுருக்கிறார். 6 மணி நேரம், 5.5 மணி நேரம், 4.5 மணி நேரம் அல்லது கொஞ்சம் கூட 4.75 மணி நேரம், 5.25 மணி நேரம் உன்னுடைய இஷ்டம்தான். எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்ம பலத்தை அடைய போகிறோம். எந்த அளவுக்கு நாம் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். இல்லை நம்மளுக்காக தான் நம்ம செய்கிறோமே தவிர யாருக்காகவும் செய்யலை. கடவுள் நினைவு கூறுவது, அவரை புகழ்வது, அவரை மெச்சுவது, அவரை பாராட்டுவது, அவர் புகழ் பாடுவது, அவரை வழிபடுவது எதுக்கு? இதெல்லாம் அவருக்கா? அவர் எந்த தேவையும் இல்லாதவர. அல்லாஹு சமத், அவர் பூர்ணமான ஒருத்தர், எந்த தேவையும் மற்றவர். அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. நாம் நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நாம் நம்முடைய ஆன்மாவை வளர்ச்சி அடை செய்வதற்கு, நாம் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கு இந்த காரியத்தை செய்கிறோம். நம்முடைய இந்த காரியத்தால் அவருக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு அது ஒன்றுமே இல்லை. ஒன்றை நீ காப்பாற்றிப்பதற்கு வழி அல்ல சொல்கிறார். நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு அல்ல வழி சொல்கிறார். அவ்வளோதான். ஆக அல்லது ஒரு சற்று அதிகமாக மேலும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை குர்ஆனை படிப்பீராக அப்படிங்கிறார். அல்லாஹ் படிக்க சொல்லி கட்டளையிடக்கூடிய ஒரே விஷயம் என்னது? இந்த குர்ஆன் தான். படிங்க அப்படின்னு. நாம் உலக கல்வியை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம், படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொல்கிறோம். இதை படி, அதை படி, அந்த கோர்ஸை படி, இந்த டிகிரியை படி, அப்போ தான் இந்த துனியாவில் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த படிப்பை தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? ஊக்குவிக்கிறாங்க, அதை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பு ஒரே படிப்பு தான், இந்த குர்ஆனை படிங்க. ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. நீ தஃசீல குல்லி ஷை அப்படிங்கிறார். ஒவ்வொன்றையும் விளக்குவதாக இருக்குதுங்கிறார். எல்லா விதமான அறிவு, விஞ்ஞானம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல், நுணுக்கங்கள், யோசனைகள், உபாயங்கள், ஐடியாக்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு உணவுப் பொருளை பாதுகாப்பதற்கு கூட அல்லாஹ் ஒரு சின்ன வரிலே சொல்கிறார். சூரத் யூசுஃபில் பார்க்குறோமா இல்லையா? அந்த விவசாயத்தினுடைய அந்த தானியங்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறாருன்னா, கதிரோடு விட்டு வைங்கன்னு சொல்கிறார். திரும்ப அந்த காலம் பஞ்சகாலம் வரும்போது பயன்படுத்தலாம். 7 வருஷம் ஒரு தானியத்தை பாதுகாக்க முடியுமா? நமக்கு அரிசி வருது, கோதுமை வருது, மூட்டையில் பார்க்குறோம், வண்டு வந்துடுது. அதில் பருப்பு, அது நம்ம சில ஐடியா பண்ணுறோம். அதில் ஒரு மிளகாத்தூள் போட்டு வை, உப்பு போட்டு வை, புளியா அதில் பூச்சி அரிக்காமல் இருக்குது, உப்பு போட்டு வைங்க அப்படின்னு சில ஐடியாக்களை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒரு ஐடியா சொல்கிறாரு. அதனுடைய கதிரிலேயே விட்டு வைங்களுங்கிறார். அப்போ கதிரோடு அந்த தானியம் இருந்துச்சுன்னா கெட்டு போகாது அப்படிங்கிற அறிவை சொல்லக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குது. ஒவ்வொரு வகையிலையும் இதெல்லாம் நம்மளாக உட்காந்து யோசிச்சா கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் மிக எளிதாக சொல்கிறார். அதுதான் என்ன சொல்கிறார்? முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை குர்ஆனை படிப்பீராக அப்படிங்கிறார். குர்ஆனை படிப்பதன் மூலமாக நாம் நிறைய அறிவை அடைய போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அதனால் மேம்பட போகுது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் இல்லையா? நமக்கான ஒன்றா தான் அல்லாஹ் சொல்கிறார். நாம் உமக்கு ஒரு கனமான தூது செய்தியை தருவோம்ங்கிறார். எப்போ? இரவில் தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதிக நேரம் தியானம் செய்யக்கூடியவங்களுக்கு, இந்த குர்ஆனை படிக்கக்கூடியவங்களுக்கு,
அல்லாஹ்வை நினைத்து இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் உமக்கு ஒரு கனமான தூது செய்தியை தருவோங்கிறார். ஒரு செய்தி இருக்குது, தூது செய்தியாக இருக்குது. தூதர் காலத்திலே தூதர் மூலமாக வரும், தூதர் இல்லாத காலத்திலே இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு வரும். தூதர் வாழும் பொழுது தான் அவர் தூதராக இருப்பார். தூதர் இறந்துட்டாருன்னா வாழும் தூதராக இந்த குர்ஆன் தான் நமக்கு இருக்குது. 11 அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் பார்க்குறோம், நான் இரட்சகரிடத்திலிருந்து வந்ததாக அது அறிவிப்பு அல்லாஹ் அப்படியே அந்த வசனம் சொல்கிறார், நான் உங்கள் இரட்சகரிடம் வந்துள்ளேன் அப்படின்னு. அப்போ குர்ஆன் நமக்கு ஒரு வாழும் தூதராக இருக்குது. ஆக அந்த கனமான தூது செய்தியை நாம் அந்த தூது செய்தியின் மூலமாக அடைய போகிறோம். அது என்ன கனமான தூது செய்தி அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சவங்க அடைய முடியும். நாம் உமக்கு ஒரு கனமான தூது செய்தியை தருவோம். அது என்ன கனமானதுன்னா மிகவும் ரொம்ப வெயிட்டானது. அது கடவுள் மட்டும்ங்கிற ஒரு செய்தி தான். அது கடவுள் மட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் மிக கனமான செய்தி உலகத்திலேயே. நீ கடவுள் மட்டும் அப்படின்னா எப்படி அவன் வெறுப்பாயிடுறான், எப்படி கோவப்படுறான், எப்படி அவனுடைய ஆக்ஷன் இருக்குது, எப்படி அவன் பின்னோக்கி போகிறான், அவன் பார்க்குறோமா இல்லையா? எதுக்கு? கடவுள் மட்டும் சொன்னதுக்கு. கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர், அவர் மட்டும்தான் நம்முடைய இரட்சகர். அவர் சமமாக யாரும் இல்லைன்னா அவர் சமமாக ஒரு நபரை வைத்துக்கொண்டு, அவருடைய அடியார்களை வைத்துக்கொண்டு, தூதர்களை நம்பி வைத்துக்கொண்டு, அவருடைய பேருக்கு சமமாக அவருடைய தூதருடைய பேரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கா இல்லையா? எந்த பள்ளியாசலில் போனாலுமே அல்லாஹ்னு வலது பக்கம் போட்டிருந்தா இடது பக்கத்தில் முகமதுன்னு போட்டிருக்கும். அல்லாஹ்வுக்கு சமமாக யாரும் இல்லைன்னு கூட கோட்பாடு தான் இஸ்லாமிய கோட்பாடு. இதையெல்லாம் பிரகடனப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சொல்லுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு சமமாக அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய பெயரை பிரஸ்தாபிப்பது போல அல்லாஹ்வுடைய தூதரை பெயரை பிரஸ்தாபித்து ஒவ்வொரு பள்ளிகளையும் வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் பேர் சேர்த்து தான் வாங்கவே முடியும். ஒரு பொருள், ஒரு மரக்கட்டையிலையோ பலகையிலையோ ஒரு பிரிண்டிலையோ ஒரு பேப்பர்லையோ ஒரு போர்டோ வேணும்னு சொன்னால் அல்லாஹ் கொடுப்போம் அப்படின்னாக்கா 2 செட்டாக தான் கொடுப்பான். எப்படி ஒரு சாக்ஸு தனியாக வாங்க முடியாதோ செட்டாக தான் கொடுப்பான். ஜோடியாக விற்கிற ஜோடி தானே கிடைக்கும், ஜோடியெலாம் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் உலகத்தில் இயங்கிட்டு இருக்குது. அப்போ இந்த செய்தியில் இவங்க மூழ்கி இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் இது இல்லைப்பா, இது அல்லாஹ் மட்டும்தான் தனித்து வரப்பா, நீ அவரை மட்டும் வை, அவர் சமமாக யாரும் இல்லைல்ல சொல்கிறீங்கல்ல, அப்போ சமமாக இதை வைக்காதீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா அவங்க அந்த தூதர் மேலே அவ்வளோ எப்படி பக்தி வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியை விட அல்லாஹ்வுடைய தூதர் மேலே வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஒரு கனமான செய்தியாக இருக்குது. நாம் உமக்கு ஒரு கனமான தூது செய்தியை தருவோம். எப்போ? தியானம் செய்தால், இரவில் தியானம் செய்யக்கூடியவங்களுக்கு, குர்ஆனை திரும்ப திரும்ப படிக்கக்கூடியவங்களுக்கு, முழுசாக திரும்ப அட்டை படிக்கக்கூடியவங்களுக்கு தருவோம் சொல்கிறாரு. நாம் அந்த செய்தி அடைஞ்சிருக்கிறோம். அந்த செய்தி அடைஞ்சி அதை நாம் பேணக்கூடியவங்களாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். இப்போ கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிறதுல நாம் எல்லா விஷயத்தையும் முன்னுரிமை கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும். மறுமைக்கு முன்னுரிமை கொடுத்து, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து, நம்முடைய ஆன்மாவை வீட்டுக் கொள்வதற்கு முன்னுரிமை கொடுத்து நடக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அந்த கனமான செய்தியை அடைஞ்சிட்டோம், அதை பேணக்கூடிய மக்களாக இருக்கிறோமா நம்மளை நாம் பரிசோதனை பண்ணிக்கிறணும். நிச்சயமாக அல்லாஹ் வழிகாட்டுவார். அந்த கனமான செய்தி அடைந்த மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நம்முடைய மரணம் வரை நமக்கு வழிகாட்டி அவர்பால் நம்மளை செலுத்தி இந்த சரியான பாதையை நம்மளை பயணிக்க வச்சு அவர்பால் நம்மை மீட்டுக் கொள்வாராக என பிரார்த்தித்தனாக இந்த ஜும்மாவை நாம் நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.